திருமாவளவன் 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 திருமாவளவன். யார் இந்த திருமாவளவன்? திருமாவளவன் வெறும் பெயரா? இல்லை, கோடிக்கணக்கான தொண்டர்களின் போர் முழக்கம் இந்த திருமாவளவன். தொல் திருமாவளவன் தலித் சமூக விடுதலையோடும் தமிழ் இன உரிமையோடும் சமூக சமத்துவத்தோடும் தனது முழு வாழ்நாளையும் சமூக நீதிக்காக அர்ப்பணித்த பெயர்தான் இந்த திருமாவளவன். சாதி ஆதிக்கம், மதவெறி ஆதிக்கம், சமூக புறக்கணிப்பை எதிர்த்து தனது உழைப்பால் முன்னேறி ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடும் பெருமைமிகு மனிதர் இந்த திருமாவளவன். ஏன் இந்த வெற்றி விழா? எதற்கு இந்த வெற்றி விழா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. பானை சின்னத்தை விசிகாவுக்கான நிரந்தர சின்னமாக ஒதுக்கீடு செய்துள்ளது. இது மகத்தான சாதனையாகும். கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் விசிகா சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய 2 மக்களவை தொகுதிகளில் சுயேட்சை சின்னமான பானை சின்னத்தில் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்றதால் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு ஆணை 1968 விதி எண் 6A அடிப்படையில் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த 1999ஆம் ஆண்டு முதன்முறையாக தேர்தல் அரசியலில் நுழைந்தது. அந்த தேர்தலில் 3வது அணியை வழிநடத்திய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் சிதம்பரம், பெரம்பலூர் ஆகிய 2 இடங்களில் போட்டியிட்டது. ஆனால் 2லும் வெற்றி வாய்ப்பை இழந்தது. குறுகிய கால இடைவெளியில் சிதம்பரத்தில் சுமார் 2.25 லட்சம் வாக்குகளையும், பெரம்பலூரில் சுமார் 85,000 வாக்குகளையும் பெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தமிழ்நாட்டில் 8 இடங்களிலும், புதுச்சேரியில் 2 இடங்களிலும் என மொத்தம் 10 இடங்களில் போட்டியிட்ட விசிகா அந்த தேர்தலில் திமுகவின் சின்னமான உதயசூரியனில் போட்டியிட்டது. அந்த தேர்தலில் தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும் வெற்றி பெற்றார். அதன் மூலம் விசிகா தனது முதல் தேர்தல் வெற்றியை ஈட்டி சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்தது. 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியோடு கூட்டணி அமைத்து அக்கட்சியின் அம்பு சின்னத்தில் 8 இடங்களில் போட்டியிட்டது. அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை இழந்தது. 2006ஆம் ஆண்டு அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் 9 இடங்களில் போட்டியிட்டது. அந்த தேர்தலில் தான் முதலாக சுயேட்சை சின்னமான மணி சின்னத்தில் போட்டியிட்டது. அவற்றில் காட்டுமன்னார் கோவில், மங்களூர் ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது விசிகா. 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளில் சுயேட்சை சின்னமான நட்சத்திரம் சின்னத்தில் போட்டியிட்டது. அதில் 1 லட்சத்திற்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் சிதம்பரம் தொகுதியில் எழுச்சி தமிழர் வெற்றி பெற்றார். அதன் மூலம் விசிகா நாடாளுமன்றத்தில் தனது கணக்கை துவங்கியது. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சுயேட்சை சின்னமான இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் 10 இடங்களில் போட்டியிட்டது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சுயேட்சை சின்னமான மோதிரம் சின்னத்தில் சிதம்பரம், திருவள்ளூர் தொகுதிகளில் போட்டியிட்டது. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 3வது அணி அமைத்து 25 தொகுதிகளில் சுயேட்சை சின்னமான மோதிரம் சின்னத்தில் போட்டியிட்டது விசிகா. 2019ஆம் ஆண்டு மீண்டும் திமுக கூட்டணியில் இடம்பெற்று சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்திலும், விழுப்புரம் தொகுதியில் திமுக சின்னமான உதயசூரியனிலும் போட்டியிட்டது. 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற போதிலும் 1 தொகுதியில் மட்டுமே விசிகா சின்னத்தில் வென்றதால் மாநில கட்சி அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அடுத்து வந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 6 இடங்களில் சுயேட்சை சின்னமான பானை சின்னத்தில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றது. எனினும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகளிலும் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வென்றதால் தேர்தல் ஆணையத்தால் மாநில கட்சி என்று அங்கீகரிக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 1947 இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தேர்தல் நடைபெற ஆரம்பித்த 1952 கணக்கிட்டால் கடந்த 72 ஆண்டுகால தமிழ்நாட்டின் தேர்தல் அரசியல் வரலாற்றில்
தலித் ஒருவரால் துவங்கப்பட்ட அரசியல் கட்சி ஒன்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவது இதுவே முதல் முறை. தேர்தல் அரசியல் களத்தில் 25 ஆண்டு காலமாக நடத்திய இடையறாத போராட்டத்தால் இந்த சாதனையை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நிகழ்த்தியுள்ளார். அவரது அளப்பரிய தியாகத்தையும் ஒப்பிட முடியாத சாதனையையும் பாராட்டி இந்த வெற்றி விழா ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். தத்துவார்த்த பாதையில் அழைத்துச் செல்லும் எங்கள் தலைமையோடு வாழ்நாள் முழுவதும் களமாடுவோம். சமூக விடுதலையை வென்றெடுப்போம். ஜெய் பீம்.